வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களை சுற்றி வளைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், மறுபக்கம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு, ஜனாதிபதி முர்மு அவர்கள் தலைகீழ் நின்றாலும் இனி வெற்றியடைய முடியாதவாறு நீதிமன்றத்தில் கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக ஜனாதிபதியின் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்துள்ளனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் 2 மசோதாக்களுக்கு மேல் ஆளுநர் நிறுத்தி வைத்ததும் ஜனாதிபதிக்கு அனுப்பாததும். கிட்டத்தட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுநர் மீது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் சுமார் 5 மசோதாக்களுக்கு மேல் நிறுத்தி வைத்துள்ளார் என்று ஆளுநர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யாமல் ஜனாதிபதியின் மீதும் வழக்கு பதிவு செய்து உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்கு சென்றுள்ளது. ஆனால் ஆளுநர் RN ரவி அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புவதும் அனுப்பாமல் இருப்பதும் அவரது தனிப்பட்ட விவரம். அது மட்டுமல்ல, எதற்காக அனுப்பவில்லை என்பதை குறுகிய காலத்திற்குள் சட்டசபைக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லது தமிழக தலைமை செயல் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். இதை எதையுமே செய்யாமல் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது சரிதான். ஆனால் ஆளுநர் மீது தவறுகள் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதியை இந்த வழக்கில் இழுத்ததுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பொறுப்பில் ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளார். மேலும் இந்த மசோதாவில் ஸ்டாலின் வெற்றியடைந்திருந்தால், இந்த மசோதாவை ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கல்விற்கும் பணத்தை வசூலிக்கக்கூடிய வகையில் திமுக செயல்பட்டிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு முழுமையான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். இந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருப்பது ஸ்டாலின் தலைகீழாக நின்றாலும் வெற்றியடைய முடியாது என்பதை குறிக்கும் விதமாக மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரியப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணை ஸ்டாலின் தரப்பிலிருந்து கேள்விகளை கேட்டும் ஜனாதிபதி தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்துள்ளனர். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கு 5 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனை ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.